கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். இதோ இதோ நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன். மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன், 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து, அசீரியா ராஜாவினுடைய கைக்கு தப்புவித்து, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேதத்திலே அநேக வார்த்தைகள் இருக்கிறது. அநேக நம்பிக்கையின் வார்த்தைகள், அற்புத வார்த்தைகள், அடையாளத்தினுடைய வார்த்தைகள்லாம் அந்த வேதத்தில் காணப்படுகிறது. ஆனால் இந்த ஆதரவா இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அபூர்வமாகத்தான் நீங்கள் காண முடியும். அபூர்வமாக இருக்கும். நான் உனக்கு ஆதரவா இருப்பேன் அப்படின்ற வார்த்தைகளை நீங்கள் வேதத்திலே நீங்கள் கவனித்தீர்களானால் விரல் விட்டு எண்ணி விடலாம். ரொம்ப அபூர்வமான வார்த்தை இந்த ஆதரவா இருப்பேன்ங்கிற வார்த்தை. இந்த ஆதரவா இருக்கிற காரியம் யாருக்கு கிடைக்குது என்று சொல்லுவோமானால், நீங்கள் அதனால தான் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக. அன்றியும் எலியாவுடைய நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரெப்தா ஊரில் இருந்த ஒரு விதவின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தினிடத்திலும் அனுப்பப்படவில்லை. ஆமென், அல்லேலூயா. இது நீங்க கவனிக்கணும். இந்த வசனத்தை நீங்க கவனிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வாயினாலே சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் மிகவும் மிகவும் கனம் பெற்ற வார்த்தை. அது எங்கிருந்து வார்த்தை வந்தது என்றால், அது பரலோகத்தினுடைய பிதாவிடத்திலிருந்து வந்த வார்த்தை. ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதா எனக்கு என்ன பேச சொன்னாரோ, என்ன செய்ய சொன்னாரோ அதை மட்டுமே நான் செஞ்சேன். அப்போனா நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு கனம் கொடுக்கணும் என்பதை நீங்கள் பாருங்க. இங்கே ஆண்டவர் தன்னுடைய சொந்த வாய்மொழியின் மூலமாய் சொல்கிற வார்த்தை, இஸ்ரவேலுக்குள்ளே அநேக விதவைகள் இருந்தார்கள், இருந்தாங்க. ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்ற ஒருத்தினிடத்திலும் அனுப்பப்படவில்லை. அதான் நான் சொன்னேன், முன்னாடியே சொன்னேன். இந்த ஆதரவு என்பது நீங்கள் அபூர்வமாக நீங்கள் காண முடியும். கர்த்தருடைய காரியத்தில் அநேகர் அற்புதம் பெற்றுக்கொள்ளலாம், அதிசயங்கள் பெற்றுக்கொள்ளலாம், ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளலாம், நன்மைகள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் தேவன் ஒரு குடும்பத்திற்கும், ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்கும், தனிப்பட்ட சந்ததிக்கும் ஆதரவா இருப்பது என்பது அரிது. அவர் ஆதரவா இருப்பது என்பது அரிது. மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே ஆதரவு வரும், ஆறுதல் வரும், சுகம் வரும், பலன் வரும். ஆனால் இந்த ஆதரவு என்பது எல்லா காரியத்திலும் தலைமுறையாய் தங்குகிற காரியம். அதனாலதான் 2 ராஜாக்களுடைய புஸ்தகத்திலே, உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் இந்த தேசத்துக்கு நான் ஆதரவா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அற்புதம் என்பது வேற, உயர்வு என்பது வேற, வேலை கிடைப்பது என்பது வேற, சுகம் கிடைப்பது என்பது வேற, வீடு கிடைப்பது என்பது வேற, படிப்பு கிடைப்பது என்பது வேற. கிடைச்சவங்களாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்களா? இன்னைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்களா கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்களா? அப்படின்னா இங்க வந்தவங்க அநேக பேர் இங்க இருக்கணும்.
அற்புதம் கொண்டவங்களாம் இங்க கர்த்தரை ஆராதிக்க இருக்கிறாங்களா? இல்ல இல்ல. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஆதரவு என்பது வேற. ஆண்டவருடைய ஆதரவு என்பது நமக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் அது விளங்க செய்யும். ஆண்டவருடைய ஆதரவை நீ அனுதினமும் கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாயானால் அனுதினமும் அதை உணர்வா. அந்த ஆதரவு எப்போது நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுவோமானால், நான் சொல்லுவேன், நம்பிக்கையா இருக்கிற மனுஷனிடத்திலே ஆதரவு இருக்கு. எவ்வளவா நீ ஆண்டவரை நம்புகிறாயோ, இந்த நம்பிக்கை என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அதற்கு முன்பாக இந்த நம்பிக்கையினுடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடு என்ன என்று நீங்க கேட்பீர்களானால், தோல்வி, பயம், தாழ்மை, பலவீனம், அவமானம், நிந்த, போராட்டம், குறைவு, இதெல்லாம் இருந்தாதான் இந்த நம்பிக்கை என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வரும். இந்த நம்பிக்கையினுடைய வார்த்தையினுடைய புறப்படுதலே அதான். எந்த இடத்துல நம்பிக்கை தேவைப்படுகிறது என்று சொல்லுவோமானால், இப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலைக்கு தான் இந்த நம்பிக்கை ஒன்று தேவைப்படுகிறது, சாதாரண சூழ்நிலைக்கு அல்ல. அதே இந்த ஒரு விதவையிடத்திலே மாத்திரம் அனுப்பப்பட்டா. அநேக விதவைகள் இருந்தாங்க. எங்க? இஸ்ரவேலிலே. எங்க இருந்தாங்க? இஸ்ரவேலிலே. இஸ்ரவேலின் ஜனம். என்ன? நான் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாகிய இஸ்ரவேல். இஸ்ரவேல் அநேகம் இருக்கலாம். இஸ்ரவேலிலே அநேகம் அற்புதம் நடக்கலாம். இஸ்ரவேலிலே பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக அது இருக்கலாம். அந்த தேசத்திலே நீ சுதந்திரமாக இருக்கலாம். ஆனால் ஆதரவு என்பது யார் இடத்துக்கு என்றால் இஸ்ரவேலிலே. ஆமென். தேசமெங்கும் இஸ்ரவேலுக்குள் அநேக விதவைகள் இருக்கலாம். இஸ்ரவேல் யாரு? ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம், தன்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம். இஸ்ரவேலுக்குள் அநேக விதவைகள் இருக்கலாம். ஆனால் எலியா எங்க அனுப்பப்பட்டான்னா, வேதம் அழகா, ஆண்டவர் அழகா சொல்கிறார், மற்ற ஒருத்தினிடத்திலும் அனுப்பாமல். நீங்க அந்த காரியத்தை நீங்க வாசித்து பாருங்க. 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 17வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 17வது அதிகாரம் 17வது. அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றால், அப்போது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலயத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஆமென். இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் இருக்கிற எந்த ஒரு விதவையும் இப்படிப்பட்ட நம்பிக்கையான காரியத்தை செய்ய மாட்டா. ஆமென். இதோட அர்த்தம் அதான். நானும் என் பிள்ளையும் சாவுறதுக்காக கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, எலியாவே நீ போ, அந்த விதவையை கொண்டு நான் உன்னை போஷிப்பேன். தேசத்திலே பஞ்சம். ஆகாப் ராஜா தேசத்திலே ஆண்டபோது, யூதாவை ஆண்டபோது தேசத்திலே பஞ்சம். அப்போ நீ அந்த விதவிடத்திலே நீ புறப்பட்டு போ, அந்த விதவை நிமித்தமா உன்னை போஷிப்பேன். ஆண்டவர் இங்க வெளிப்படுத்துறாரு, எலியாவை கொண்டு அந்த விதவையானவள் போஷிக்கப்பட்டாள் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க விளங்க செய்கிறார்.
அப்போ நான் சொல்லுவேன், இவளுக்கு இருக்கிற நம்பிக்கை மூலமாக எலியாய் போஷிக்கப்படணும். அந்த நம்பிக்கை நிமித்தம் அற்புதம் நடக்கணும். வேற எந்த இஸ்ரவேலுக்குள்ளாக அநேக விதவைகள் இருந்தாங்க. இந்த அநேக விதவைகளுக்குள்ளாக நான் சொல்லுவேன், இந்த விசுவாசம் இருக்குமானால் இருக்காது, இருந்திருக்காது, இருப்பதில்லை. ஸோ எதன் நிமித்தமாக இந்த விதவையும் அவள் குடும்பமும் ஆதரிக்கப்பட்டோம் என்று சொல்லுவோமானால், நான் சொல்லுவேன், அந்த நம்பிக்கையின் நிமித்தமாக. நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போவதுக்காக 2 விறகு பொறுக்கிறோம். அதன் பிறகு எங்களிடத்திலே சாப்பிடு, அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதன் பிறகு எங்ககிட்ட எந்த ஒரு போஜனமும் இல்லை. இவளுக்கு நான் சொல்லுவேன், இவளுக்கு அநேக மனுஷர் உண்டு, அநேக ஜனங்கள் உண்டு, அநேக உறவுகள் உண்டு, இருந்தது, அநேக வீட்டாருங்க இருந்தாங்க. எப்போ பஞ்சம் வந்ததோ அவ தனிமையிலே அவளும் அவன் பிள்ளையும் மாறிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்க அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க ஒருபோதும். நீ தனிமை படுத்த படதான் உனக்கு ஆதரவு பெருகும். அல்லேலூயா, ஆமென். நீ எவ்வளவு ஒரு காரியத்தில் நீ தனிமையா இருக்கிறாயோ, அது படிப்பு விஷயமானாலும் சரி, அது வேலை விஷயமானாலும் சரி, அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் விஷயமானாலும் சரி, எப்படிப்பட்ட பலவீனத்தினுடைய காரியமானாலும் சரி, நீ தனிமை படுத்த நான் சொல்லுவேன், அந்த சமயத்தில் உன் நம்பிக்கை பெருக 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 உன்னை சுற்றி இருக்கிற போதெல்லாம் அவர்களை சார்ந்த நம்பிக்கை தான் உனக்கு இருக்கும். நீ எப்போ தனிமைப்படுத்தப்படுகிறாயோ, ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கே இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்குள்ளாக நம்பிக்கையாக இருப்பாங்க. நீ என் நம்பிக்கை வேறு வழி கிடையாது. நான் சொல்லுவேன், நம்பிக்கை பெருக 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 ஆண்டவருடைய ஆதரவு பெருகும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் மேலே உன் சிறுமையிலே, நான் முன்னமே சொன்னேன், சிறுமையிலே, உன் வெறுமையிலே, உன் பலவீனத்தில், உன் போராட்டத்தில், உன் அவமானத்தில், உன் நிந்தையில் எவ்வளவு நம்பிக்கை உனக்கு பெருகு பெருகு பெருகுதோ அவ்வளவாக உன் கர்த்தருடைய ஆதரவு கிரியை செய்யும். ஆமென், அல்லேலூயா. இதை வாழ்க்கையில் அநேக முறை கண்டது உண்டு, அநேக முறை கண்டதுண்டு. என் தனிமையில் நான் ஆனந்த கண்ணீர் வடித்தது உண்டு. எனக்கு ஆண்டவர் என் உள்ளத்தில் வச்சது என்ன தெரியுமா? இந்த தனிமை என் ஆதரவை உனக்குள்ளா பெருக செய்யும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். சத்தியம் சிஸ்டர் பிரதர், நீ எவ்வளவு ஒரு காரியத்தில் நீ தனிமையாய் அழுது கொண்டிருக்கிறாயோ, அந்த காரியத்தில் கர்த்தருடைய ஆதரவு, அற்புதமான ஆதரவு சாதாரணமாக வராது. ஆண்டவர் ஆதரவு கிடைக்கிறதெல்லாம் சாதாரணமான வராது. இஸ்ரவேலுக்குள்ளே அநேக விதவைகள் இருந்தாங்க. அவங்களும் விதவை தான், அவங்களும் கஷ்டம்தான், அவங்களும் தனிமை தான், அவங்களும் போராட்டம் தான். எல்லா விதவிடத்திலும் கஷ்டமும் சூழ்நிலைகள் போராட்டங்களும் இருந்திருக்கலாம். ஆனால் எந்த ஒரு விதவை இடத்திலே நம்பிக்கையோடு கூட போராட்டம் இருக்கிறதோ அந்த இடத்துல ஆதரவு பெருகு. ஆமென், அல்லேலூயா, ஆமென். நான் சொல்லுவேன், அவள் போய் எலியாவின் சொற்படியை செய்தாள். அவளும் இவனும் அவன் வீட்டாரும். யாரோட வீட்டால்? எனக்கு இந்த வசனம்லாம் என்னால் மறக்கவே முடியாதுங்க. அங்கே சொன்னால் 2 விறகு தான் பொறுக்கிற, கொஞ்சம் அப்பம் கொஞ்சம் மாவும் இருக்குது, சாப்பிட்டு செத்து போகிறோம். அடுத்தது அப்பத்தை கொடுக்கறதுக்கோ மாவை கொடுக்கறதுக்கோ எண்ணெயோ கொடுக்கறதுக்கோ எனக்குள்ள யாரும் இல்லை. எனக்கு எந்த வீட்டாரும் இல்லை, எந்த சொந்தமும் இல்லை, எந்த பந்தமும் இல்லை. இதை சாப்பிட்டு நாங்கள் செத்து போகிறோம். இருக்கணும்பா, நீ போய் நம்பிக்கையோட கூட அதில் எனக்கு முதலாவது ஒரு அப்பத்தை கொண்டு வா. கர்த்தர் அதை தான், அதுக்கு தான் உங்ககிட்ட அனுப்பிச்சார். இஸ்ரவேலுக்குள்ளே எவ்வளவோ விதவைங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் அப்பத்தையும் நீ கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் வச்சிருந்து உனக்கும் உன் பிள்ளைக்கும் ஒருவேளை சாப்பிட்டு செத்து போவதுக்காக இருக்கிற சூழ்நிலையிலே எனக்கு அப்பத்தை அவர்கள் கொடுப்பதற்கு ஆயத்தமில்லாத இஸ்ரவேலிலே விதவைகள் இருக்கிறாங்க. நம்பிக்கை இல்லாத இஸ்ரவேலிலே விதவைகள் இருக்கிறாங்க. விசுவாசம் இல்லாத விதவைகள் இஸ்ரவேலிலே இருக்கிறாங்க. ஆனா நீ யாரு கேட்டீங்கன்னா, எதற்காக உன்னிடத்திலே நான் அனுப்பப்பட்டேன் என்று கேட்டேன்னா, நீ நம்பிக்கை உள்ளவர். ஆமென், அல்லேலூயா. நீ நம்பிக்கை உள்ள விசுவாசி, நீ நம்பிக்கையுடைய கர்த்தருடைய புள்ள, நீ நம்பிக்கை உள்ள புள்ளப்பா. நான் சொல்லுவேன்,
எத்தனை குறைவுகள் நமக்குள்ளா இருந்தாலும் உன் நம்பிக்கை பெருகுமானால் கர்த்தருடைய ஆதரவு பெருகிறத நீ கண்ணார காண்பா. ஆமென், அல்லேலூயா. அந்த ஆதரவு ஒன்றை மட்டும் அல்ல, ஒன்றை கொண்டு அநேகரை போஷிக்கிறதா இருக்கு. நீ பெறுகிற ஆறுதல், நீ பெறுகிற ஆதரவு, நீ அநேகருக்கு ஆதரவா இருப்பா. ஆமென். நீங்க அந்த வசனத்தை நீங்க கவனிங்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவனும் இவனும் அவள் வீட்டாரும். எங்க இருந்து வந்தாங்க அவள் வீட்டார்? நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவேன் இந்த வசனத்தை. அவள் வீட்டார் எப்ப இல்ல அந்த வீட்டார்? இவ கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் வச்சிருந்த போது அவளுடைய வீட்டார் இல்ல. இன்னைக்கு அநேகர் நம்ம குடும்பத்தில் அப்படித்தான். கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா ஆச்சு, இல்லாட்டி போச்சு. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், தவறா நினைக்காதீங்க, கூட ஒரு மாதிரியா பாக்குறேன். பொதுவாக சொல்லுகிறேன், அங்க கூட ஒரு ஆட்சி உட்காந்துக்கிறாங்க, அவங்களுக்கு கூட அந்த நிலைமை இருக்கலாம். இல்லை இவங்க இந்த அம்மா கூட இருக்கிறாங்க, இவங்க கிறிஸ்மஸ்க்கு இல்லை, இவங்களுக்கு தீபாவளி. தீபாவளிக்கு எங்கன்னா ஆண்டு புரண்டி எடுத்துன்னு போயிட்டு ஒரு 10,000 கொடுத்தா ஆச்சு, இல்லாட்டி போச்சு. அப்போதான் அதான் மனுஷங்க. எனக்கு அருமையான ஆண்டோடு நான் உண்மையாக நான் சொல்கிறேன், வயதாக வயதாக அந்த பெரியவர்கிட்ட இருந்து நீங்கள் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம என்ன கொடுக்குறோன்றது தான். வயது அவங்களுக்கு ஆக ஆக அவங்க கஷ்டம் கண்ணீர் நமக்கு வேண்டாம். இது கர்த்தருடைய நியமனம். அவங்களுக்கு வயதாக ஆக ஆக அவங்க கிட்ட இருந்து நம்ம எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. நீ ஆண்டவருடைய புள்ள என்ன பண்ணணும், நீ கொடுக்கணும். நீ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நீ அவங்களுக்கு உடைய கொடுக்கணும். அவங்கக்கிட்ட 1000 இருக்கட்டும், நீ கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. நீ கொடுக்கணும், அது உனக்கு ஆசீர்வாதம். பெரியவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் அவங்கள பெரியவங்களா நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் அவங்கள வச்சுக்கிறார். ஆமென். ஒன்னு ஆசீர்வதிக்கிறதுக்கு அவங்கள வச்சிருக்கிறார். இன்னும் 70 வயசுலாம் அவங்க கிட்ட இருந்து வருமா, அவங்க கிட்ட என்ன வரும் காத்திருந்தா அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஆமென், அல்லேலூயா. ஆமென். சொல்லுவார். இப்ப பாருங்க, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருந்தப்போ யாருமே இல்லை. அந்த மக சொல்றா, நாங்க சாப்பிட்டு செத்து போகிறதுக்காக நாங்க 2 பேரும் இருக்கிறோம், இங்க விறகு போரிட்டு இருக்கிறோம், இதை சாப்பிட்டுட்டு அடுத்த வேளை சோறு இல்லாதனால நாங்க செத்து போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் ஆதரித்த போது, ஆமென், அல்லேலூயா, ஆதரித்த போது இவள் அநேகருக்கு ஆதரவா மாறினாள். ஆமென், அல்லேலூயா. இவள் ஆதரவாய் மாறினாள். இப்போ நீங்க அந்த எசேக்கியாவோட காரியத்துக்கு நீங்க வாங்க. எசேக்கா காரியத்துக்கு நீங்க வாசிங்கள். யோபினுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா கேட்கிறேன். யோபு இந்த நம்பிக்கை என்று வருகிற போது யோபினுடைய காரியத்தை நம்ம பார்க்காம போகவே முடியாது. ஆகையினாலே அவருடைய வசனங்கள் ஒரு 2 நம்ம வாசிப்போம். யோபினுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும்படியாக. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. நான் மறுபடியும் உங்களை வற்புறுத்துகிறேன், என்னைத்தானே வற்புறுத்தி கொள்கிறேன். நாம் ஆண்டவரை அழைச்சது ஏதோ நம்ம ஜாதி மாத்திரத்துக்காகவோ ஏதோ ஒன்றுத்துக்காக கர்த்தர் ஒருபோதும் நம்மளை அழைக்கலைங்க. ஜாதி மாத்திரத்துக்காக, ஜாதியை மறைப்பதற்காக. இல்லை நீ கீழ் ஜாதியாக போயிட்டு கிறிஸ்தவன் ஆகிட்டா கீழ் ஜாதியாக மாறிட்ட, இல்லை கீழ் ஜாதியிலேருந்து கிறிஸ்தவத்துக்கு வந்தால் மேல் ஜாதியாக மாறிட்ட. இதெல்லாம் ஒன்றும் ஆண்டவருடைய மைண்ட்லே கிடையாது, ஆண்டவருடைய எண்ணத்திலேயே ஏக்கத்திலேயே கிடையாது. நான் சொல்லுவேன், அவர் நம்மை தெரிந்து கொண்டது மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்துக்காக நம்மை அவர் தெரிந்து. ஆமென், அல்லேலூயா. மிகப்பெரிய அவர் என்ன வச்சிருக்கிறார் என்றதை ஒரு புரியாத நிலையில தான் இன்னும் நம்மளை வச்சிருக்கிறார். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், கர்த்தரை தெய்வமா நீ வச்சுக்கிறது நிமித்தம், கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சுக்கிறது நிமித்தம் உங்களுக்கும் எனக்கும் என்னன்னே தெரியாதுங்க. எப்படிப்பட்ட மேன்மையும் மகிமையும் உங்களுக்கும் எனக்கும் காத்திருக்கிறது என்பது தெரியாது. இதை தெரிஞ்சிட்டா நம்ம ஒழுங்கா இருந்துருவோமே, இல்லைங்களா? இதை தெரிஞ்சிட்டாதான் நம்ம தான் இங்க வா என்ன சொல்லுவாங்களே,
ஏதோ ஒன்று இதை செஞ்சுட்டு வா, நான் இதை தருகிறேன்னாவே நம்ம கை கால் நிற்காது. அப்போ ஆண்டவர் முழுவதுமாக நம்மளை ஏன் விசுவாசி சொல்கிறாங்க மட்டும் ரொம்ப புரிஞ்சுக்கொள்ளுங்க சிஸ்டர். அதாவது இதை ஒரு கண்ணில் காமிச்சு, இப்போ அந்தப்பா கோல்டா இதை நீ முடிச்சிட்டோன்னா இதை நான் உனக்கு தரேன் அப்படின்னா அந்த பாப்பா என்ன பண்ணும்? இதற்காக பிரயாசப்படும், இதற்காக எல்லாம் செய்யும். ஐயோ இது அழகா இருக்கு, இதை எப்படியாவது நான் சுதந்திரமா பெற்றுக்கொள்ளணும். ஆனால் ஆண்டவர் விசுவாசம் வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய மேன்மைகளையும் மகிமையும் அவர் மறைத்து வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீ இன்னைக்கு சாதாரணமா ஒரு வாயில் புடைய கட்டிக்கிட்டு இந்த பைபிளை எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமைனா தள்ளாடி தடுமாறி நீ சபையில வந்து உட்காடுகிற ஒரு மகளா இருக்கலாம். நீ ஒரு சாதாரண குடிசையில் இருக்கலாம். நீ ஒரு வேளை சாப்பாட்டு மாத்திரம் உனக்கு இருக்கலாம். நீ ஏதோ 100 நாள் வேலை செஞ்சு உன் போஜனத்தை நீ கழித்து கொண்டு இருக்கலாம். நீ ஆதரவற்ற நிலவில் இருக்கலாம். நான் சொல்லுவேன், உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமானால், இந்த ஆண்டவர் நிமித்தமாய் எனக்கு இருக்கிற மேன்மை பெருசு, எனக்கு இருக்கிற மகிமை பெருசுன்னா, நான் சொல்லுவேன், இந்த துணி மேலே, இந்த சோத்து மேலே, இந்த வீட்டு மேலே உன் எண்ணமும் ஏக்கமாக இருக்கவே இருக்கு. அல்லேலூயா. அதை தான் இங்கே சொல்கிறாரு. சோறு போச்சு, உறவு போச்சு, படுக்க போச்சு, சுகம் போச்சு, பலம் போச்சு. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே எனக்கு நீர் வச்சிருக்கிற மகிமை இது இல்லை. என்னை கொன்று போட்டாலும் உங்க மேல சொல்லுங்க சொல்லுங்க வருதா பார். நான் வாழறதுக்கு தான் உங்ககிட்ட இருக்கிறேன். நீ என்னங்க இப்படி சொல்றீங்க? அந்த விதவையை போயிட்டு நான் சாப்பிட்டு செத்து போகிறேன்றீங்க. இங்க வந்து யோபுவை கொன்று போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன். எப்ப நாங்களாம் வாழறதுக்கு தான் வந்திருக்கிறோம். நான் சொல்லுவேன், நீடிய வாழ்வுக்காகத்தான் கர்த்தருடைய போதனை. ஆமென். சாப்பிட்டு செத்து போகிறதுக்கு போஜனம் இல்லை, நம்ம வார்த்தை இல்லை. அவர் சொன்னா பாருங்க, நான் சாப்பிட்டு செத்து போகிறதுக்காக விறகு போருகிறேன். எல்லாரும் விறகு தான் போருகிறோம். ஆமென். எல்லாரும் விறகு போகிறேன். நான் ஒரு கவர்மெண்ட்ல ஆபீஸ்ல வேலை செஞ்சு 50,000 சம்பாதிச்சாலும் சாப்பிட்டு, நீ 100 நாள் வேலை செஞ்சு உனக்கு மாசத்துல ஏதோ 2,000 3,000 கடிச்சு நீ கஞ்ச கோழ குடிச்சாலும் சொல்லுங்க சாப்பிட்டு. அனில் அம்பானி பெரிய பிளேட்லயே போயிட்டு பிளேட்லயே வந்தாலும் என்ன செத்து தான் போறாரு. எல்லாரும் சாப்பிட்டு செத்து போறதுக்கு விறகு போருகிறோம், வித்தியாசமான விறகு போருகிறோம். அவரு சந்தன விறகு போருகிறாரு, நீ உன் பக்கத்தில் இருக்கிற முள்ளு விறக போருகிற. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் எங்க தான் போறோம்? சாப்பிட்டு செத்து தான் போக போறோம். நம்ம சிக்கனை வேக வச்சு மிளகுத்தூள் போட்டு மிளகாத்தூள் போட்டு சாம்பார் வச்சு கொதிக்க கொதிக்க சாப்பிட்றோம். பணம் இருக்கிறோம் எப்படி சாப்பிட்றோம்? அதே சிக்கனை பப்ஸில் வச்சு சாப்பிட்றோம். எதை தான் சாப்பிடணும்? மண்ணில் இருந்து விளையிறத தான் நீ சாப்பிடணும். எங்க தான் போனோம்? மண்ணுக்கு தான் போனோம். இனி யாரா இருந்தாலும் சரி. சில பேருக்குலாம் ரொம்ப காமெடியா இருக்கும். ஹெலிகாப்டரில் அவர்களுடைய அஸ்தியை கலைத்தார்கள். கரைத்தா எங்க வருது? எங்கெங்க வருது? ஹெலிகாப்டர்ல அஸ்தியை கரைச்சா எங்க வருது? மண்ணுக்கு தான் வரும். நான் போயிட்டேன்னா எங்க பிள்ளைங்க இங்கேயே மண்ணில் கரைச்சாலும் ஒண்ணுதான். ஹெலிகாப்டர்ல போய் மேலே கரைச்சாலும் எங்க தான் வருது? அங்கதான் வரும். ஆமீன். இதெல்லாம் நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா, அவங்களுக்கும் அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவன் 3 மாடி கட்டிட்டாரு, அவன் உன்னை குடிசையில் இருக்கிறன்னு உன் மாரில் நீ அடிச்சுக்கவே மாட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இப்படி ஒவ்வொருத்தரும் நீ பார்க்க சொல்ல இந்த வசனத்தை நீ நினைக்கணும். அவனும் சாப்பிட்டு செத்து போவது தான் இருக்கிறான், நானும் இப்படி நினைக்காத. அவன் மட்டும் சாப்பிட்டு செத்து போவதுக்காக இருக்கிறான், நான் சாப்பிட்டு நல்லா வாழத்துக்காக இருக்கிறேன் நீ நினைக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வச்சுக்கிற ஆயுசு நாள் வரைக்கும் ஒரு முடியும் அவருடைய சித்தை இல்லாமல் விழாது. ஆமென். நீ 100 வாட்டி நான் செத்து போறேன், நான் சாப்பிட்டு செத்து போறேன், நான்லாம் எவ்வளவோ 50 வருஷமா ஒருத்தர் சொல்லுங்கிறாரு, நான் உங்களோட கூட வாழ மாட்டேன், நான் செத்து போறேன் நல்லா வாழ்ந்துனுங்கிறாரு. ஆனால் சாகவே சொல்லாதவங்களாம் போயினுங்கிறாங்க. சாவுக்கு பயந்து ஐயோ அதை வாழ கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னாலும் போயிட்டான். ஆனால் தினமும் காலையிலேருந்து சாவு செத்து போகிறேன்
நான் செத்து போகிறேன் சொல்கிறதெல்லாம் 80 வயசு வரைக்கும் தொங்கின்னு திரிஞ்சுன்னு இருக்குது. ஆமே, அல்லேலூயா. அவர் வைத்திருக்கிற நியமித்திருக்கிற காலம் வரைக்கும் ஒரு மயிரும் கூட தலையில் விட போவதில்லை. உங்களுக்கு எனக்கான எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், வீட்டார் வந்தாங்க, நான் யோபு கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா நான் இருப்பேன். உன் நம்பிக்கை நீ இழந்துடாத. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மாத்திரம் நீ இழந்துடாத. நீ அழைக்கப்பட்டது சோத்துக்கும் சுதந்திரத்துக்கும் மாத்திரம் அல்ல, மிகப்பெரிய ஒரு மேன்மைக்காக உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அதை காட்டிட்டாருன்னு வச்சுங்களேன், அதற்காக நீங்க ஓடுவீங்க, அதை பார்த்து பார்த்து ஓடுவீங்க, அதற்காகவே ஓடுவீங்க. அதனால தான் விசுவாசத்தினாலே நம்பிக்கையினாலே அதை மூடி, உங்களுக்கு இருக்கிற மகிமையும் மேன்மையும் கர்த்தர் மூடி ஒன்றும் தெரியாதது போல அவர் வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா அது விசுவாசத்துல வரணும், அது நம்பிக்கையில வரணும் என்பதற்காக. அதுக்கு தான் நமக்கு பேரு என்னது? விசுவாசி. உங்க சபைக்கு எத்தனை விசுவாசி வராங்க? எங்க சபைக்கு எத்தனை விசுவாசி வராங்க? அந்த அம்மா ஒரு விசுவாசி, அந்த ஐயா ஒரு விசுவாசி. எதுக்காக சொல்லுகிறோம்? எதுக்காக சொல்லுகிறோம்? கொன்று போட்டாலும் நம்பிக்கையா இருக்கிறோம் தான் விசுவாசி. இன்னைக்கு சபைக்கு எதுக்கு போகுது? எனக்கு ஒரு தலைவலி ஏன் வந்தது ஆண்டவரே, எனக்கு ஏன் தலைவலி வந்தது? நான் சர்ச்சுக்கு போனேன், எனக்கு ஏன் தலைவலி, எனக்கு ஏன் கால்வலி வந்தது, எனக்கு ஏன் இந்த சண்டை வந்தது, எனக்கு ஏன் இந்த அவமானம் வந்தது, எனக்கு ஏன் இந்த நிந்தை வந்தது? நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், நான் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கிறேன், நான் எல்லாவற்றிலும் நான் எல்லாம் செய்கிறேன். நான் சொல்லுவேன், இங்கே ஒரு பரிசுத்தவான் சொல்கிறார், அவன் உத்தமனும் நீதிமானும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனமாக இருந்தான். இதில் ஏதாவது ஒன்றுல நம்ம அறகுறையாக இருக்கும். ஆமே, உத்தமனும் சர்மார்க்கனும் நீதிமானோ தேவனுக்கு பயந்தவனமா இருந்தோம். இதுல எதையாவது ஒண்ணுல ஒரு 10% நீங்களும் நானும் இருப்போம். எதையாவது ஒண்ணுல 10%. ஆனா அந்த நீதிமானும் உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த யோபு சொல்கிறார், என்னை கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கையா இருப்பேன். என் நம்பிக்கை எங்க இருக்குன்னா இங்க இல்லை, என் நம்பிக்கை மகிமையை சார்ந்திருக்கிறது. ஆமேன். என் அன்பு தேவனுடைய கிறிஸ்துவ பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கை சோத்துலையும் சுதந்திரத்தில் மாத்திரம் அல்ல, வச்சுங்க வேண்டான்னு சொல்ல, இதில் மாத்திரம் அல்ல, இதை விட மேலான காரியத்திலே கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை என் நம்பிக்கையை வச்சுக்கிறார். அதனால தான் அந்த மனுஷன் சொல்கிறாரு, எல்லாம் போனாலும் நம்பிக்கை என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். 9வது சங்கீதம் 18ஆம் வசனம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதே இல்லைங்க, ஒருபோதும். சிறுமைப்பட்டவனுடைய கர்த்தர் அவரே நமக்கு, அவரே தஞ்சமா இருக்கிறார். 18ஆம் வசனத்தில் எளியவன் என்றைக்கும் மறைக்கப்படுவதில்லை, மறைக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஆமென். நீ சிறுமைப்பட்டிருக்கிற காரியத்தில் ஏன் கெட்டு போவதில்லை? கர்த்தர் ஆதரவா இருப்பார். என் வாழ்க்கையில் எவ்வளோ காரியம் சொல்ல முடியும். கர்த்தர் ஆதரவா இருப்பா ஒவ்வொரு விஷயத்திலும். ஏன் ஆண்டவரை நம்பி வரவங்க எதையாவது ஒரு விஷயத்துல தான் அவங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அவங்க இருக்க முடியும். ஆனால் கர்த்தர் மேல எல்லா விஷயத்திலும் நம்பிக்கையா இருக்கிறவனுக்கு அவன் காலையில அவன் துவங்குற முதல் படுத்துறங்கி எழுந்திருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய ஆதரவு இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆதரவு இருக்கும், கெட்டு போகாது. சிறுமைப்பட்ட நீ, உன் நம்பிக்கை கெட்டு போவாதில்லை. எந்த காரியத்தில் நீ சிறுமைப்பட்டு இருந்தாலும் நீ நம்பிக்கை வச்சிருப்பானா, நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய ஆதரவு உனக்கு தேற்றும். ஆண்டவருடைய ஆதரவு. இன்னைக்கு பாருங்க, அநேகர அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்குதா, மகிழ்ச்சி இருக்குதா, சந்தோஷம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கலாம்,
கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கலாம். ஒரே ஒரு காரியத்துக்காக அவர் வரலாம். ஒரே ஒரு காரியத்துக்காக வரலாம். அந்த காரியம் போயிடுச்சுன்னா அவளும் போயிடுவாங்க. அந்த காரியம் போயிடுச்சுன்னா போயிடுவாங்க, அந்த காரியம் வந்துடுச்சுனாலும் போயிடுவாங்க. ஆனா நான் சொல்லுவேன், வந்தாலும் வரலனாலும் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, நம்பிக்கை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அது ஆதரவு என்பது அபூர்வம். தேவனுடைய ஆதரவு என்பது அபூர்வம். அற்புதம் என்பது எளிது. அற்புதம் என்பது எளிது. அதிசயம் என்பது எளிது. ஆசீர்வாதம் என்பது எளிது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆனா ஆண்டவருடைய ஆதரவு என்பது வலிமை உள்ளது, அபூர்வமானது, கிரகிக்க முடியாதது. எல்லா விஷயத்திலும் உனக்குள்ளாக தங்கும் ஆதரவு என்று அதனுடைய மறுவார்த்தை, அதர் வேர்ட்ஸ் என்ன என்று கேட்டால் அது உன்னிடத்திலே தங்கும். ஆதரவுன்னா என்ன அதுன்னு கேட்டீங்கன்னா, உன்னிடத்திலே தங்கி வாசம் செய்யும். ஒரே ஒரு காரியத்தில் ஆதரவு பண்ணிட்டு விட்டுட்டு போயிடாது. ஒரே ஒரு காரியத்தில் உதவு பண்ணிட்டு விட்டுட்டு போடாது. ஆதரவாய். ஆமென், அல்லேலூயா. ஆதரவாய். கணவன் மனைவியை திருமணம் பண்ணி சொல்லி கொடுக்குறப்ப என்ன கொடுக்குறாங்க? இந்த மகளுக்கு நீ ஆதரவு, அவளுக்கு நீ ஆதரவு. ஆதரவு ஒரு காரியத்துக்கு இல்லை. நீ சோத்த போடுறதுக்கும் அவன் சமைச்சு கொடுத்து நீ நகை நட்டு போறதுக்கும் இல்லை, எல்லாவற்றுக்கும். அவன் சம்பாதிச்சு கொடுக்கிற காலத்தில் சம்பாதிச்சு கொடுக்குறப்போ நீ சாப்பாடு போடுகிற காரியம் அல்ல. நான் சொல்லுவேன், சம்பாதித்துக்குண்டான பலவீனனானாலும், சமைச்சு போடுவதற்கு பலவீனமானாலும் அந்த பாத்திரம், நான் சொல்லுவேன், ஆதரவு என்பது விலகவே விலகாது. ஆமென், ஆமென். உறவுகள் நீ இதை செஞ்சா நான் அதை செய்கிறேன், நீ நகை கொடுத்தா உங்ககிட்ட அன்பா இருப்பேன், நீ பணம் கொண்டு வந்து கொடுத்தா நான் அன்பா இருப்பேன், நீ நல்லா ருசியாக சமைச்சு போட்டுனா நான் உனக்கு செய்ய வேண்டியதை செய்வேன். இது இல்லை. இந்த ஆதரவு என்பது இருந்தாலும் இல்லைனாலும் எப்பவும் ஆதரவாக இருக்கும். கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது ஆதரவாக இருக்கும். இது அநேகமாக மனுஷரிடத்திலிருந்து நம்ம அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஆதரவு என்பது நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஆமென், அல்லேலூயா. இந்த ஆதரவில் தான் மனுஷன் பேசுகிறாரு, என் நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது, என் நம்பிக்கை என்னை கொன்று போட்டாலும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன், என்னுடைய நம்பிக்கை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் யோபின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் ஒரு விஷயம் அழைக்கிறேன். யோபின் புஸ்தகம் 31:24 நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும். என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்க. இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற வசனம். அந்த மனுஷன் சொல்றாரு, கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்ன மனுஷன் சொல்கிற வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா, நான் பொன்னின் மேலும் என் நம்பிக்கையை வைத்து, பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ ஆதரவு என்று நான் சொன்னதும். ஆமென், அல்லேலூயா. ஏப்பா, ஒருவேளை நான் பொண்ணை பார்த்து தங்கத்தை பார்த்து நீ தான் என் ஆதரவு, நீ இருந்தா போதும். இன்னைக்கு ஏன் தங்க மேல ஒரு சவரம் 1 லட்சம் வந்திருக்குது சொல்லுங்க? ஏன் இன்றைக்கு தங்க விலை 1 லட்சம் வந்திருக்கு? நல்லா கரெக்டா சொல்லுங்க, அருமையா சொல்லுங்க. நம்பிக்கை எது மேலனா, பொன்னின் மேல் என் நம்பிக்கை வைத்து, அது மாத்திரமல்ல தங்கத்தை பார்த்து நீ ஆதரவு. ஒரு நாள்ல என்ன பண்ணாங்க தெரியுங்களா சிஸ்டர் பிரதர்? தங்கத்தை ஒன்று புரிஞ்சுங்க, தங்கத்தை ரொம்ப ஏழை நாடு நம்ம இந்தியா நாடு. பொண்ணுங்களுக்காக பொண்ணு வச்சிருக்கிறவங்க இந்த படுபாவிங்க வந்தா 5 சவரம் 10 சவரம் கேட்பாங்களேன்னு வாங்கி வச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க. அது மட்டும் வாங்கிட்டு அதோட நிறுத்தினாங்க. ஆனா இன்றைக்கு தங்கம் என் ஆதரவாய் மாறிவிட்டது. எல்லாருக்கும் என்னமா மாறிடுச்சு? தங்கம் ஆதரவு. இன்னைக்கு என்ன சொல்றான், அநேகர் என்ன சொல்றான்னா, தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னது. இன்னைக்கு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஏன் 1.5 லட்சம்? இன்னைக்கு நான் சொல்லுவேன் 2 லட்சம் கூட ஆகும்.
2 லட்சம் கூட ஆகும். ஏன் அப்படின்னா நீங்களும் நானும் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்னா, தங்கமின் ஆதரவு. தங்கத்தை மாத்திரம் நான் கட்டி கட்டியாக வாங்கி உள்ளே வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 சவரன் தங்கம் இருந்துச்சு, 200 சவரன் தங்கம் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை விற்க போயிட்டேன்னு வச்சுங்க, பிரச்சனையே கிடையாது, தலைமுறையாக சாப்பிட்டுக்கலாம், அது என்ன ஆதரவு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்ததுனால தான் இன்னைக்கு தங்கம் 1 லட்ச ரூபாய் விற்கிது ஒரு சவரம். அது கூட அது தங்கம்லாம் உண்மையான தங்கம் கிடையாது, அதில் காப்பர் போட்டு அதை போட்டு இதை போட்டு இதெல்லாம் சேர்த்து ஏதோ கொஞ்சம் தங்கம் தான் இருக்குது. அதை நம்ம என்ன சொல்கிறோம், தங்கத்தை பார்த்து என் ஆதரவு சொன்னதுனால தங்கம் மேலே ஏறி போச்சு, நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு எதை மேலே, அதான் யோபு சொல்கிறாரு, பொண்ணை பார்த்தோம் தங்கத்தை பார்த்தோம், நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன், எனக்கு ஆதரவு, என் குடும்பத்துக்கு ஆதரவு, என் பிள்ளைகளுக்கு ஆதரவு என்று சொல்லாமல் அவங்களுக்கு என்ன பார்க்காவில 100 சவரன் நகை வச்சுக்கிறாங்க. ஆமே, நீங்கள் அநேகர் என்ன சொல்கிறாங்க, ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன் கேட்டுங்க, நீங்கள் 2 பொண்ணை வச்சுருக்கிறீங்க, கல்யாணம் பண்ணுறோம், அவங்க 100 சவரன் சேர்த்துட்டாங்க, அவங்க 50 சவரன் சேர்த்துட்டாங்க, என்னால் வாக்கிறதுக்கு வக்கு இல்லையே, நீ கவலையப்படாத. எதுக்கு சேர்த்து வைக்கிறாங்க, பொண்ணுக்கு எவனோ ஒருத்தனுக்கு கொடுப்பதற்காக சேர்த்து வச்சிருக்காங்க. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், நீ தங்கத்து மேலே நம்பிக்கை வைக்காம ஆண்டவர் மேலே நீ நம்பிக்கை வச்சனா, ஒருத்தன் ஒன்றுமே வேணான்னு வெறும் துணியோட கூட கட்டின துணியோட கூட கட்டிட்டு போகிறவன் இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா, இருக்கிறான். என் வாழ்க்கையில் நடந்தது. நானும் அப்படித்தான் கட்டினேன், எங்கள் தங்கச்சிங்களும் அப்படித்தான் கட்டிட்டு போனாங்க. எங்கள் பெரிய தங்கச்சிங்களாம் ஒன்றுமே வேணாங்க, இல்லை நான் 5 சவரம் போடுறேங்க, அப்புறமா போடுறேன்னு. அவங்க வீட்டில் அவங்க மூத்தவர் கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்புறம் போகிறோன்னு சொல்லாதீங்க, நம்மளால் முடியாது, இல்லை சொல்லுங்க, அவ்வளோதான். யார் சொன்னா தெரியுமா, யார் சொன்னா, எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே சொல்கிறாங்க. ஒருத்தர் இல்லை 2 பேர் சொல்கிறாங்க. ஒரு அம்மா சொல்லுது, அதெல்லாம் வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. கர்த்தர் செய்வாருங்க. அல்லேலூயா, ஆமென். 100 சவம் கல்யாணம் வச்சுட்டு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தப்படுற குடும்பங்களும் உண்டு. ஒன்றுமே சேர்த்து வைக்காம கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கணும் பிள்ளைகளும் உண்டு. ஆமென், அல்லேலூயா. நம்பிக்கை, ஆமென், நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து நீங்கள் இப்போ வாங்க, நம்ம முடிச்சிடலாம். 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 2 to 5 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்க. நான் ஆரம்பித்தது எசேக்கியாவிலே நான் ஆரம்பித்தேன், அதே எசேக்கியாவிலே நான் முடிக்கிறேன். 2 ராஜாக்களினுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 2 to 5 வரை வாசிக்கும்படியாக. அவன் ராஜாவாகிற போது 25 வயதாய் இருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தி ஆகிய அவன் தாயின் பேர் ஆபி. இது நான் எந்த எசேக்கியாவை பத்தி இப்ப வாசிக்கிறேன்னா, அந்த எசேக்கியாவை பார்த்து உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் தாவீதின் நிமித்தம் உனக்கு ஆதரவா இருப்பேன் என்று சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த எசேக்கியாவை குறித்து நம்ம மறுபடியும் நம்ம வாசிக்கிறோம். நீங்க வாசிங்க தொடர்ந்து. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானபடியே செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவனை போல அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல வச்ச நம்பிக்கையினாலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலே அவனை போல ஒருவனும் இல்லைங்க. சொல்லுவேன், ஒரு ஏழைக்கு சிறுமைப்பட்டவனுக்கு ஒரு ஆதரவு தேவை, ஆனா ஒரு ராஜாவுக்கே ஆண்டவருடைய ஆதரவு வந்ததுன்னா வேதம் சொல்கிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கையினாலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜ்யங்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இல்லை. ஆமென். ஒரு ராஜாவுக்கு ஆண்டவருடைய ஆதரவு வந்ததுன்னா, எசேக்கியாவே 15 வருஷம் கூட்டி கொடுக்காத ஒரு அற்புதம் இதுவரைக்கும் வேதத்துல உலகத்துல கேள்விப்படாது. அது உண்மையாய் நடந்தது. சூரிய கடிகாரம் பின்னிட்டு போயிற்று. ஆகாசுடைய சூரிய கடிகாரம்
அப்படி ஒரு அற்புதத்தை இந்த விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். உனக்கு நான் ஆதரவா இருப்பேன். அசிரியா ராஜாக்களுக்கு முன்பாக உனக்கு நான் ஆதரவா, உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் உனக்கு ஆதரவா இருப்பேன். யார் இந்த அசிரியா ராஜா தெரியுங்களா? நான் சொல்லுவேன், நமக்கெல்லாம் இந்த ராஜா ராஜா நம்ம படிக்கிறோம். அசிரியா ராஜா என்றால் யார் என்று சொல்லுவோமானால், ஒரு உலகத்தையே அவன் சொல்றான். நீங்க அதெல்லாம் வேதத்தை போய் வாசித்து இந்த தேவன் காப்பாற்றிட்டா, அந்த தேவன் காப்பாற்றிட்டா. உங்களை எசேக்கியா சொல்றான், புத்தி இல்லாம சொல்றான், ஏமாத்துறான். உலகத்தில் இருக்கிற எந்த தெய்வமாவது என்னுடைய ராஜாவாகிய அசிரியாவிடத்திலிருந்து, அசிரியாவின் ராஜாவாகிய என் தேவனாகிய சனபெருபில் கிட்ட இருந்து ஒருவரையும் காப்பாற்றலையே. உங்க தேவன் அவன் ஏமாற்றுகிறான். ஒருபோதும் நீங்க அதன் மேல நம்பிக்கையை வைக்காதீங்க என்று சொல்லுகிற போது எசேக்கியா தன் தேவன் மேல நம்பிக்கையை வைத்திருந்தான். எப்படி? ஒரு சின்ன யூத கூட்டம், இஸ்ரவேல் கூட்டம் இல்ல, இந்த எசேக்கியா ராஜா யூத கூட்டம். அவனுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வாசியுங்கள் 20வது வசனத்தை அதே அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்கும்படியாக. யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே. அது வாய் பேச்சே அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? விரோதிக்கும்படி யார் மேல நீ நம்பிக்கை வச்சிருக்கிறா? உனக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தா? நீங்க அதுல வாசித்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது நீங்க உலகத்துல எல்லாத்தையும் ராஜா அடிச்சு போட்டான். நீ ஒரு சாதாரண செத்த நாய். நீ இஸ்ரவேலும் யூதாவுமா இருந்து 12 கோத்திரமாக நீ இல்ல, ஒரு சின்ன ஜாதியா யூத சந்ததியா நீ இருக்கிறா. வாசிங்கள் 23வது வசனம். நான் உனக்கு 2000 இது ஒரு ராஜாவிடத்துல இது அவமானத்தினுடைய உச்சம். இந்த வசனம் அவமானத்தினுடைய உச்சம். வாசிங்க. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன். 2000 குதிரைகளை நான் தருகிறேன். நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரிய ராஜாவாகிய என் ஆண்டவனோட சபதம் கூறு. நான் 2000 குதிரை தரேன். நீ ஒரு அற்பமான ராஜா, உன்கிட்ட குதிரை இருக்காது. நான் உனக்கு 2000 குதிரையை நான் தரேன். அதுல ஏறி எனக்கு முன்பாக இருக்கத்தக்கவன் உங்ககிட்ட யாருன்னா இருக்கிறாங்களா? அப்படி இருந்தா எனக்கு முன்பாவா? 2000 பேர் போதும். வெறும் 2000 குதிரையை நான் தருகிறேன். 2000 குதிரையை ஏறத்தக்க வீரர்கள் உன்னிடத்திலே இருப்பார்களானால் அப்போது என் ராஜாவாகிய அசிரியாவுக்கு முன்பாக நீ சபதம் கூறு. ஒரு ராஜாவுக்கு அவன் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்தாங்க. இந்த அசிரியா ராஜா வந்தா போது இவன் இதெல்லாம் வேண்டாம் சொல்லி பொண்ணு பொருள் தனக்கு இருந்த தேவாலயத்தில் இருந்த பொண்ணு, அந்த ஆலயத்தில் இருந்த அந்த தகடெல்லாம் இங்கே ஒட்டி வச்சிருந்தான். அதெல்லாம் பிச்சு கொடுத்துட்டான். வேணாப்பா, உனக்கு எனக்கு வம்பு. நான் ஒரு சிறுமப்பட்டவன், ஒரு சின்ன ஜாதா, ஏதோ கொஞ்சம் ஜனங்களை வச்சு ஆண்டவர் எங்களை மீந்திருக்க செய்திருக்கிறார். இவங்களை வச்சுட்டு நான் ஒரு ராஜாவை தயவுசெய்து வேணாம், தங்கத்தெல்லாம் உருவி தகடெல்லாம் உருவி இருந்தால் வச்சுக்கோ, என்கிட்ட மாத்திரம் நீ சண்டைக்கு வராதுன்னா அனுப்பிச்சிட்டான். ஆனால் அவனிடத்துல நான் 2000 குதிரையை தர, ஏறி எனக்கு முன்பா நிற்கிறதுக்கு உனக்கு ஆள் இருக்கிறாங்களா? அப்படி இருந்தா சபதம் கூறு, நம்பிக்கை வை, காப்பாற்றுவான் சொல்லு, இதெல்லாம் நீ சொல்லு. எதை வச்சு நீ நம்புற? எதை வச்சு நம்புற? நான் சொல்லுவேன், அசிரியா, நான் அந்த யூடியூப்லாம் பார்ப்பதுண்டு, இந்த அசிரியா ராஜா என்பது பராக்கிரமசாலி. அந்நாட்களிலே அவனுக்கு முன்பாக நிற்கவே முடியாது, ஒரு தூசை போல தட்டி விட்டு போயிடுவான். அந்த ராஜாக்களுக்கு முன்பாக பயந்து போன எசேக்கியா. ஆனால் நான் சொல்லுவேன், அவன் சொன்ன வார்த்தை, கர்த்தரிடத்துல மாத்திர நம்பிக்கையை விட்டுறாது. அதனாலதான் வேதம் சொல்லுது, எசேக்கியாவை போல முன்பும் சரி பின்பும் சரி அவனை போல ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்ச ஒரு ராஜா இல்லை. அதனாலதான் அந்த அற்புதம் நீங்க கவனிங்க. 30வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கொடாதீர்கள் என்று ராஜா சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? கர்த்தர் நிச்சயமா தப்பிக்க பண்ணிடுவாரு.
அதை பண்ணுவார், இந்த அற்புதம் பண்ணுவார், அதை பண்ண அவன் அப்படித்தான் சொல்லுவான். அவன் அப்படித்தான் சொல்லுவான். அதனால தான் இந்த எதிரி சொல்றான் கர்த்தரை அப்படி பண்ணுவான். எல்லாரும் இப்படி எல்லாரும் சொல்லி நீ எல்லார்கிட்டையும் ஜெயிச்சிருக்கலாம். இப்படி சொல்லி எல்லாரிடத்துல நீங்க ஜெயிச்சிருக்கலாம். ஆனா நீங்க நிற்பது யாருன்னா அசீரியா ராஜா. எந்த தெய்வங்களாவது எந்த தேசத்தையாவது காப்பாற்றினது உண்டா என்பதை நீங்கள் கேட்டு பாருங்க. அவன் மேல நம்பிக்கை வைங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. அவர் காப்பாற்றுவார், அவர் தூசா பண்ணுவார், அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார் சொல்லுவான். நம்பாத என்கிற வார்த்தையோட கூட அவர்கள் எதிர்த்து நிற்கிறாங்க. நீங்க 19வது அதிகாரம் 33 37 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,90,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்போது அசீரிய ராஜாவாகிய சனகரு பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோயின் கோயிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரனாகிய அத்ரமேலுக்கும் சாராத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆராத் தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எஸ்ரதோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். ஆமென். அல்லேலூயா. என்ன அல்லேலூயா வரமாட்டேங்குது? நம்பிக்கை இப்பயே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் வேணாம் பிரதர், 2 விறகு இருக்குது, சாப்பிட்டு செத்து போகிறோம் அப்படின்றீங்க. மகிமையும் தேவனுடைய மகிமையும் கனமும் அல்லேலூயா. எத்தனை வருஷம் இங்கே நம்ம ஆராதிக்கிறோம். நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு சிலர் தான் இருக்கிறீங்க. என் நம்பிக்கை இங்கே ஒரு 50 பேர் 100 பேர் வந்து காணிக்கை பொட்டி நுரம்பி தசமம் கொடுத்து அப்படியே பெருகி எனக்கு ஒரு காரு, என் பிள்ளைக்கு ஒரு காரு, நாங்கள் கோட் ஷூட் போட்டு இங்கே ஆராதனை நடத்தி, இந்த நம்பிக்கையில் நான் ஒருபோதும் ஆராதனை பண்ணலை. நான் அதே போல் இங்கே இருக்கிறவங்களாம் சில பேர் தப்பாக நினைக்கிறாங்க. இவர் சபைக்கு வராதனால தான் இவர் கோச்சிட்டு பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நான் ஒருபோதும் எந்த சபைக்கு போகிறவங்களும் வற்புறுத்துக்கிறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. எனக்கு இருக்கிற மன கஷ்டம்லாம் சில இந்துக்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் போது பிசாசு சத்துரு செய்கிற கிரியை மாத்திரம்தான், வேறு எதை குறித்தும் கவலை இல்லை. அவங்கவுங்க போய் சபையில் நல்லா ஆராதனை பண்ணுங்கள், சரிங்களா? அது உங்கள் விருப்பம். தசமபாகம் கொடுங்க, காணிக்கை கொடுங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு நிறைவாக இருக்குது. அல்லேலூயா, நிறைவாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வருவீங்க, ஆட்கள் வருவாங்கன்னா இடித்து பின்னாடி கட்டுவேன். ஆமென். அல்லேலூயா. இடித்து இப்போ கூட யோசனை பண்ணிருந்தேன், போன வாரம் கூட யோசனை பண்ணேன். சபைக்கு மட்டும் ஆளை கொடுத்தாங்கன்னா அந்த படிக்கட்டெலாம் உடைச்சிடுவேன். ஆமென். அந்த படிக்கட்டை உடைச்சிட்டு அந்த கார் பார்க்கிங்லாம் உடைச்சிட்டு அப்படியே பின்பாக கட்டி, இதை பின்பாக கட்டி நீங்கள் இங்கே உட்காந்துட்டு பார்க்குறீங்க. நீங்கள் அங்கே மூலையில் போயிட்டு ஒரு நிமிஷம் சபையை பார்த்துட்டு போங்களேன், எவ்வளோ விஸ்தாரமாக இருக்குது. நீங்கள் இங்கே உட்கார்றதுனால உங்களுக்கு தெரியல. நான் எப்பவுமே அந்த மூலையிலேருந்து நான் ரசிப்பேன் சபையை. அந்த மூலையில் இருந்தால் அந்த மூலையிலேருந்து இதெல்லாம் பார்த்தோன்னா இது ஒரு பெரிய சபை மாதிரி இருக்கும். என் பாரமெல்லாம் இருக்கு, இங்கே துதிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லையே, அதுதான். ஆனாலும் அந்த இடத்துல வந்து உட்காந்து கர்த்தரை துதிக்கிற போது ஒரு இதுவும் காரியம் கிடையாது. நம்பிக்கையோடு நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. ஆத்மாவை நீ சொல்லு, கேட்டா அவன் ஆத்மா ரட்சிக்க போடும், இல்ல ஓ ஆத்மா ரட்சிக்க போடும், போதும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, கொடுக்குற தசமாகவும் காரும் கோட்டும் சூட்டும் போடுறதுக்காக நான் இங்கே இல்லை. இன்னும் ஆத்துமாக்கள் வருவார்கள், ஆனால் இன்னும் ஆடைகளும் உணவுகளையும் எல்லாத்தையும் குறைத்து கொள்றதுக்கு தான் நான் தயாராக இருக்கிறோம். ஆமென். குறைத்து கொள்றது தான் தயாராக இருக்கிறோம். சபைக்காக கொடுப்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை என்ன? அந்த நம்பிக்கை இங்கே வாழ்வது மாத்திரம் அல்ல,
இது ஒரு மேன்மையை ஆண்டவர் எங்களுக்காக எதற்காக உங்களுக்காக வைத்திருக்கிறார், மகிமையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த நம்பிக்கையை நான் சொல்லுவேன். ஒரே ஒரு ராத்திரி இப்படிப்பட்ட அற்புதம் நடந்ததே இல்லைங்க. இந்த படையை கொண்டே தோற்கடிப்பார். அவன் கேட்டான் பார்த்தீங்களா, 2000 பேர் இருக்கிறாங்களா? இல்லை. அதனாலதான் ஆண்டவர் ஒரே ஒரு தூதனை கொண்டு 1,80,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும்போது இல்லை, அப்படி கூக்குரல் விட்டவன் தன் சொந்த மகனாலே வெட்டப்பட்டு கொன்று போடப்பட்டான். அதன் பிறகுதான் எசேக்கியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அப்பதான் உனக்கு வியாதி வந்தது. நீங்கள் வாசித்து நம்ம முடிக்கலாம். நீ திரும்பி, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகமாக இந்த வசனம் சொல்லப்பட்டது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஒரு ஏரியாவில் மாத்திரம் இல்லை ஆதரவு. சத்துரு வந்தாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி, நிந்த வந்தாலும் சரி, குறைவு வந்தாலும் சரி, சாகு வந்தாலும் சரி, ஆதரவு விலகாது. எசேக்கியாவை நீங்கள் பாருங்க, அவமானம் வந்தது, நிந்தை வந்தது, குறைவு வந்தது, பயமுறுத்துதல் வந்தது, வியாதி வந்தது, செத்து போயிடுவான். தீர்க்கதரிசி சொல்றான், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ செத்து போவா. வியாதி வந்தது, நோய் வந்தது, மரணம் வந்தது, எல்லாவற்றையும் மேற்கொண்டான். அந்த இடத்துல தான் நீங்க சொல்றது தாவீதின். ஏன் அதை மேற்கொண்டான்னா, இஸ்ரவேலிலே எசேக்கியாவை போல முன்னும் பின்னும் இவனை போல கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சவன் காணப்படல. ஆமென். இதுதான் காரணம். எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றா, உன் விண்ணப்பத்தை கேட்ட, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவா. உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து. அவன் அப்பங்கிட்ட இல்ல, அவன் அப்பன் 18வது 17வது அதிகாரத்தில் வந்தான். அவன் புள்ள வர போறான் இனிமே. அவன் அங்க வேதம் சொல்கிறது, ஏசரோ தோன் அவன் பட்டத்துக்கு வந்து அரசாண்டான் அசிரியாவிலே. அவனும் வருவான். உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவினுடைய கைக்கு தப்புவித்து, என் நிமித்தமோ என் தாசானாகிய தாவீதினுடைய நிமித்தமோ இந்த நகரத்துக்கு ஆதரவா இருப்பேன் என்று சொல் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆதரவு என்பது குறைவுக்கு மாத்திரம் அல்ல. கர்த்தருடைய ஆதரவு என்பது பலவீனத்துக்கு மாத்திரம் அல்ல. கர்த்தருடைய ஆதரவு என்பது ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் அல்ல. எதிர்காக எழும்புகிற போராட்டத்துக்கு மாத்திரம் அல்ல. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் சொல்லுவேன், இஸ்ரவேலுக்குள்ளே அநேக விதவைகள் இருந்தாங்க. ஆனால் வேறு ஒருத்தினிடத்திலும் அனுப்பப்படாமல் சரபோத்தாகிய விதவையாகிய அவளிடத்தில் மாத்திரமே அவள் அனுப்பப்பட்டா. ஏன்? அவன் நம்பிக்கை பெருசு. ஆமென். அல்லேலூயா. ஆதரவு பெருசு. என் ஆதரவு பெருசு. எனக்கு என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்பிக்கை என்பது, நான் மறுபடியும் உங்களை வற்புறுத்துகிற இந்த காலை வேளையிலே நான் சொல்லுவேன், இந்த நாளினுடைய, இந்த மாதத்தினுடைய, உங்கள் வாழ்நாளுடைய எல்லா இந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் ஆதரவாக உங்களுக்கு இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை மாட்டுமாவது பிடிச்சிக்குங்க. கர்த்தர் உங்களுக்கு, நீங்கள் எப்படி இருக்கணும்? ஐயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நான் சொல்லுவேன், சில பேர்லாம் நான் பாருங்கள், சில சபையெல்லாம் பாருங்கள், அநேக கூட்டு இருக்கும், எதனா சொல்ல அல்லேலூயா, ஏன்னா அவர் தெரியணும். நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீங்க தெரியுமா? வெக்கப்படுறீங்க, யாருமே இல்லையே, நான் மட்டும் சொன்னால் எப்படி அப்படின்னு. நான் சொல்கிறேன், இதான் நம்பிக்கை. ஆமென். இதான் நம்பிக்கை. இதான் இங்கிருந்து ஆரம்பிக்கணும். சில பேர் அந்த அக்கா என்ன பார்ப்பாங்க, இந்த அக்கா என்ன பார்ப்பாங்க, நான் அதனால் அப்படியே ஆராதிப்பேன். ஐயோ, அது இல்லை. கர்த்தரும் ஆராதனையை பார்க்குறாரா? கர்த்தர் அந்த அக்கா, அந்த அண்ணா, அந்த மாமா இல்லை, கர்த்தர் பார்க்குற பாஸ்டர் பாப்பாராக்கும், அது இல்லை. ஆண்டவரும் ஆராதனையை பார்க்குறாரா?
நீ நீ சாப்பிட்டு செத்து போகிறதுக்கு 2 விறகை பொறுக்கிறதுக்கு உன்னை யாருமே உன்னை கேட்கறதுக்கு இல்லாமல் இருந்தாலும், எங்கேயோ இஸ்ரவேலில் அநேக விதவை இருந்தா இந்த விதவை எப்படிங்க கண்டுபிடிச்சார் ஆண்டவர்? எங்கேயோ இருக்கிற விதவையை கண்டுபிடிச்சார, உங்களை கண்டுபிடிக்க மாட்டாரா ஆதரவா இருக்கிறதுக்கு? ஆமென், அல்லேலூயா. ஒன்று சொல்லுங்க, நான் தேவன் மேல நம்பிக்கையா இருந்தா எனக்கு அவர் ஆதரவா இருப்பார். ஆமென். எப்போ? இந்த மாசத்துக்கு உண்டான வாக்குத்தத்தம் மாத்திரம் அல்ல, இந்த வருஷத்துக்கு உண்டான வாக்குத்தத்தம் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைக்கு சுதந்திரமான வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம்லாம் நீங்க சாதாரணமான, அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த மாதத்துக்கு உண்டான வாக்குத்தத்தம் அல்ல, இந்த வருஷத்துக்கு உண்டான வாக்குத்தத்தம் அல்ல. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னா அதை என்றென்றும் நம்ம தலைமுறைக்கும் அவர் வாக்குத்தத்தத்தை வைப்பார். ஆமென், அல்லேலூயா. நான் ஆதரவா இருப்பேன். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லிட்டு கடமை சொல்கிறேன். நம்பிக்கை எங்க பிறக்கும் அப்படின்னா, எதிர்மறையான சூழ்நிலை தான் நம்பிக்கை பிறக்கும். சாதகமா இருக்க சொல்லத்துக்கு நம்பிக்கைக்கு கிரியை செய்ய முடியாது. ஆமென். நம்பிக்கை என்கிற வார்த்தைக்கு அர்த்தம், நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு உயிர், நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு பலன், நம்பிக்கை என்கிற வார்த்தைக்கு அற்புதம், அடையாளம் எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே சாதகமான சூழ்நிலையில் தான் நம்பிக்கை பிறக்கும். ஆமென், அல்லேலூயா. நம்பிக்கைக்கு அர்த்தம் உண்டாகும். நான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில நீ நம்பிக்கையோடு கூட இருப்பாயானால், நான் சொல்லுவேன், ஒரே ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் இல்லை, ஒரு வேலை விஷயத்துக்காக நீ பிரயாசப்படுகிறா, ஒரு வீட்டு விஷயத்துக்காக பிரயாசப்படுகிறா, உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்பதற்காக நீ பிரயாசப்படுகிறா, உன் பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்பதற்காக நீ பிரயாசப்படுகிறா. இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், ஒரு மொத்தமான நம்பிக்கையை கர்த்தரிடத்தில் நீ வச்சுட்டேன்னா, எல்லா விஷயத்திலும் உங்களுக்கும் எனக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் என் குடும்பத்திற்கும், உங்கள் சந்ததிக்கும் என் சந்ததிக்கும், தேவனை விசுவாசிக்கிற எல்லா சந்ததிக்கும் கர்த்தர் ஆதரவாக இருப்பார். ஆமென், அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, உம்மை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம். நம்பிக்கையற்று நாங்கள் இருந்தாலும் அல்லேலூயா, அல்லேலூயா, உம்மை ஒத்து ஜெபம் பண்ணுங்கப்பா. கர்த்தாவே, அந்த நம்பிக்கை மாத்திரம், விலையேறப்பெற்ற நம்பிக்கை, விலையேறப்பெற்ற விசுவாசம், பொன்னானது நெருப்பினாலே சோதிக்கப்பட்டு அது மதிப்பு கூடுகிறது. அதே போல என் விசுவாசமானது சோதிக்கப்பட்டு அது நம்பிக்கை பெருகும், அது பலன் பெருகும், அது ஆசீர்வாதம் பெருகும். அல்லேலூயா. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோப்பின் தேவன் நம் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோப்பின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, ஓ ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையால என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. ஆண்டவரே, நம்புகிறோம்ப்பா. உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீ உண்மையான நீ நம்பினா, நான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன், நம்பிக்கையா இருக்கிறேன், நீ அதிகமா பிரயாசப்பட மாட்டா, நீ அதிகமா கத்த மாட்டா, நீ அதிகமா சண்டை போட மாட்டா, அமைதியோடு கூட இருப்பா.
அமைதியோடு கூட சொல்லுவா, ஏயா எலியா, உனக்கு புத்தி இருக்கா? நானும் எங்கள் சின்ன பையனை சாப்பிட்டு செத்து போகிறதுக்காக விறகு போருக்கிறேன், உனக்கு வெக்கமா இல்லை? என்கிட்ட வந்து சாப்பாடு கேட்குறியே, என்கிட்ட இருந்து அப்பம் கேட்குறியே. இது சாதாரண மனுஷனுடைய வார்த்தை. ஐயா, கொஞ்சம் அப்பம் கொஞ்சம் தண்ணி இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, சாப்பிட்டு செத்து போகிறதுக்காக 2 விறகு பொறுக்கிறோம். இல்லைப்பா, முதல்ல எனக்கு நீ கொண்டு வா. சரிங்க, கொண்டு வருகிறேன். இதுதான் அந்த நம்பிக்கை. ஒரு நாளும் உன்னை வெக்கப்படுத்தாது. உன் பிள்ளைகளை கவலைப்பட்டு நீ உன் பாரப்பட்டு நீ அழிஞ்சிடாத. உன் ஆத்மாவை நீ அழிச்சிடாத. உன் சரீர சுகத்தை நீ அழிச்சிடாத. நீ சொல்ல, நீ நம்பிக்கையா இருப்பா, நீ நம்பிக்கையா இரு. கர்த்தர் உன்னை வெக்கப்படுத்த மாட்டா. உன் நம்பிக்கை கெட்டு போவதில்லை, உன் நம்பிக்கை வெக்கப்பட்டு போவதில்லை. ஓ, 2000 குதிரையை நான் தருகிறேன், ஏறுவதற்கு ஆட்கள் உண்டானா என் ராஜாவுக்கு முன்பாக நில் என்று சொன்னவனுக்கு மத்தியிலே ஒரே ஒரு தூதனை கொண்டு 1,80,000 பேரை நிர்மூலமாக்கின கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. அவன் இல்லை, அவங்க அப்பன் இல்லை, அவன் புள்ள உனக்கு எதிராக வருவான். அசிரிய ராஜா வருகிற போது நான் சொல்லுவேன், என் நிமித்தமும் தாவீதினுடைய நிமித்தமும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதுக்கு கொடுத்த வாக்கு நிமித்தம், அவன் என் மேல் வைத்த நம்பிக்கை நிமித்தமும் நான் எல்லாவற்றிலும் உனக்கு நான் ஆதரவா இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே, எங்க உடல் சுகத்திற்கு நீர் ஆதரவாயிரும், எங்கள் ஆசீர்வாதத்துக்கு ஆதரவாயிரும், எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நீங்க ஆதரவாயிரும், எங்க பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நீ ஆதரவாயிருங்க ஆண்டவரே, ஆதரவாயிருங்க ஆண்டவர். இந்த கால வேலையில உனக்கு ஆதரவு யாரும் இல்லைனாலும், ஆதரவு யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்திலே, ஆதரவா யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்திலே. உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், உடனடியாய் ஓடி வந்தே. ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஐயா, சேர்த்து கொள்ளும் ஐயா, சபைதனில் சேர்த்து கொள்ளும் ஐயா, ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஐயா, சேர்த்து கொள்ளும் ஐயா, சபைதனில் சேர்த்து கொள்ளும் ஐயா. ஆதரவா யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்திலே. ஊழிய பாதையில ஒரு ஆதரவு இல்லையா? நான் சொல்லுவேன், வாழ்க்கையில ஒரு ஆதரவு இல்லையா? உங்ககிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் அநேக ஜனங்க இருக்கிறாங்க, உனக்காக செய்வதற்கு ஆதரவு இல்லையா? நான் சொல்லுவேன், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன் நம்பிக்கை ஒருபோதும் உன்னை வெக்கப்படுத்தாது. என் வாழ்க்கையில அநேக ஆதரவற்ற சூழ்நிலையிலே நான் உணர்ந்தது உண்டு. தாயை இழந்த போது, தகப்பனை இழந்த போது, உற்றாரை இழந்த போது, உறவை இழந்த போது, பணத்தை இழந்த போது, வீட்டை இழந்த போது, ஆதரவு இல்லாம நடுத்தருவில் நின்ற போது கர்த்தருடைய ஆதரவு எனக்கு இருந்தது போல இனிமேலும் இருக்கணும் நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன் தேவைக்கு, உன் பலவீனத்துக்கு, உன் பாடுகளுக்கு, உன் அவமானத்துக்கு, உன் நிந்தைக்கு, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு உன் நம்பிக்கை கெட்டு போகாது. உன் நம்பிக்கை உங்களையும் என்னையும் வெக்கப்படுத்துவதில்லை. அல்லேலூயா, ஆமே. ஏன்னா உன் நம்பிக்கையை கர்த்தர் கொடுப்பது அற்புதம் இல்லை, அடையாளம் இல்லை, சுகம் இல்லை, பலன் இல்லை, இவைகள் எல்லாவற்றையும் அடங்கின ஆதரவா உனக்கு இருக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆதரவா நீங்க இருக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கடந்த நாட்கள் என்னை எல்லா விஷயத்துல எங்களுக்கு ஆதரவா இருந்து, இதோ எங்கள் அப்பா ஆண்டவரே, தாயின் கர்ப்பத்திலே என்னை தெரிந்து கொண்ட நீர், தலை நறுக்கிற வரைக்கும் என்னை கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்க பிள்ளைகளை காண செய்து, எங்க பேர பிள்ளைகளா நீர் காண செய்திரையா. இதுவரை எங்களை எவ்வளவோ தாழ்மையிலிருந்து எங்களை நீ அற்புதம் செய்து ஆதரவா இருந்து எங்களை வழி நடத்தினீர். இனிமேலும் நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. எங்க எல்லாவற்றுக்காக உங்களை நம்புகிறோம். நிச்சயமாக நாங்கள் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவரே, வீண் போகவே போகாது, வீண் போகவே போகாது. உண்மையாய் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எல்லா துதியும் நம்பிக்கையோடு உங்க மேல செலுத்துகிறோம். இந்நாள் வரை எங்க குடும்பத்தை பாதுகாத்தீர், எங்க பிள்ளைகளை பாதுகாத்தீர், போக்கிலும் வரத்திலும் பாதம் கல்லில் இராதபடி பாதுகாத்தீர் ஆண்டவரே. எங்க உச்சம் தலைமுதல் உள்ளங்காலில் இருக்கிற நகம் வரைக்கும்
பரிபூர்ண சுகத்தோடு பலத்தோடு கூட இன்னும் ஒரு நாளிலே நம்பிக்கையோடு கூட உங்க சன்னிதானத்தில் நிற்கும்படியா எங்களை செய்திருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அந்த நம்பிக்கைக்குள்ளா நடத்தும், அந்த ஆதரவுக்குள்ளாய் நடத்தும் ஆண்டவரே. உங்க ஆதரவு என்றென்றைக்கும் உம்மை நம்புகிற பிள்ளைகள் மேலே தங்குவதாக, வாசம் செய்வதாக. அந்த இரகசிய செயல் எங்கள் கூடாரங்களிலே விளங்கும்படியாக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாத்துகிறோம், வணங்குகிறோம். இயேசப்பாவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாமல், நியாயம் செய்து இரக்கத்தை சினைத்து எல்லா நம்பிக்கையோடு கூட உங்க பாதத்தை பற்றிருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக எங்களை கடந்து வர செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானமும் பரிசுத்தமும் கர்த்தரும் நமக்கு கொடுப்பாராக. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம், உம்மை வாத்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இம்மட்டுமாய் உங்க நம்பிக்கை உங்களை ஆதரித்து வந்தபடியே இனிய ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் நம்மையும் நம்ம பிள்ளைகளையும் சந்ததியும் வழிநடத்துவதாக. ஆமென். தேங்க்யூ.